வந்து ஒரு நெக் டிசைன் ஒன்று பார்க்கலாம். இது வந்து ப்ளவுஸ் வந்து கோல்டு கலரு, saree வந்து இந்த பிங்க் கலரில் இருக்குது. இதில் வந்து நான் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை எப்படி வந்து டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இப்போ நான் இது வந்து ஒரு 2.5 இன்ச்சு அகலத்துக்கு வந்து 2 பக்கமும் ஒரே அகலத்துக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீஸ் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கிறங்க. இப்போ நான் இது வந்து நெக் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். மேலே வந்து லேஸ் வைக்கிறதுக்கும் கீழே இந்த கிளாத்தில் டிசைன் பண்ணிவிட்டு இதில் லேஸ் வைக்கிறதுக்கும். இப்போ முதல்ல வந்து நம்ம லேஸ் வச்சுருவோம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பைப்பிங் எப்படி வைக்கிறதுங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான டிசைன் வந்து முதல்ல அடிச்சிருவோம். இப்போ இந்த மாதிரி டிசைன் பண்ணிடுங்க. இந்த முக்கோணம் இப்படி ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. அதை அப்படியே திருப்பிட்டு இந்த பிசிறு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் மடிச்சுட்டு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. இதை வந்து தையல் போட்டுடலாம். எல்லாம் ஒரே மாதிரி அடிச்சிருங்க. அதை வந்து கரெக்டாக ரெண்டையும் வந்து ஒரே மாதிரி மடிங்க. அப்போ தான் வந்து ஈவனாக வரும். ரெண்டு அளவு வந்து பீஸ் வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டிசைன் வந்து ஒரு மாதிரி வரும். இப்போ நான் அது ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் அடித்து காமிக்கிறேன். இது வந்து இதே மாதிரி இப்போ டிசைன் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வச்சுட்டு இப்போ வந்து அந்த மேலே வைக்கிற டிசைன் வந்து வச்சிடலாம். லேஸ் வச்சுருவோம் முதல்ல. இந்த 2 பக்கம் உள்ள லேயர் வந்து வச்சிடலாம். அதை வச்சோம்னா தான் நம்ம இந்த இது வச்சு தைக்க முடியும். நீங்கள் வெறும் கோல்டு கலர் வைக்கிறத விட இந்த மாதிரி அந்த saree கலரோடு சேர்த்து வைக்கிறப்ப நல்லாயிருக்கும். அதை கரெக்டாக அதை பார்த்து வச்சுக்கிறோங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு லேயரும் வச்சுருங்க. அதில் வந்து இப்போ இந்த பக்கம் வச்சுருக்க மாதிரியே இப்போ இந்த பக்கமும் வச்சிடலாம். கரெக்டாக ஷோல்டர் ஜாயின் பண்ணுற மாதிரி அதை கரெக்டாக வச்சுருங்க. அப்படியே எடுக்காமல் அதை அப்படியே திருப்பி தைச்சிருங்க. இப்போ இந்த அளவு மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் வந்து நம்ம தைச்சி வச்சுருக்க லேஸ் தான் வச்சு அந்த டிசைன் வந்து வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கு வந்து கட் பண்ணி விட்ருங்க.
இப்போ கரெக்டாக ஒன்றா அது மேலே நம்ம லேஸ் வைக்கிற மாதிரி அந்த அளவு பார்த்துட்டு இப்போ இது மேலே இங்கேருந்து வச்சோம்னா கரெக்டாக இது மேலே நம்ம லேஸ் வச்சோம்னா அந்த டிசைன் வந்து உள்ளே வந்துடும். அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டு வந்துடுங்க. அந்த ஒரு லேயர் வைக்கிற அளவுக்கு அதை பார்த்துட்டு கரெக்டாக கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுட்டு வந்துடுங்க. கால் இன்ச்சுனா கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு அளவுக்கே. இந்த மாதிரி வைக்கிறது உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். டிசைன் வந்து ரொம்ப கசகசன்னு இல்லாமல் இப்போ உங்களுக்கு இதே மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. இப்போ இதில் வந்து ஒவ்வொரு பீட்ஸ் வச்சிடலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து லைட்டாக வந்து கரைச்சி விட்ருங்க. ரொம்ப இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு அந்த லேஸ் வந்து வைக்க முடியாது. அதை கணக்கு பண்ணிவிட்டு அதை கரெக்டாக கரைச்சி விட்ருங்க. அந்த அளவு மாத்திரம். ப்ளவுஸ் துணி கிளாத்தை வந்து கட் பண்ணிடாதீங்க. கத்திரியில் எடுத்து விட்டு கரெக்டாக கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வச்சுருக்க இதில் வந்து லேஸ் அப்படியே வச்சு அதை வந்து தைச்சிட்டு வந்துடுவோம். கரெக்டாக அதில் அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி இந்த பிசுறு வந்து இந்த பிசுறும் தெரியக்கூடாது, இந்த பிசுறும் தெரியக்கூடாது. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து பைப்பிங் மாத்திரம் வச்சோம்னா நீட்டாக இருக்கும். இப்போ எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு பீட்ஸு
எல்லாத்தையும் வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து அதை காமிக்கிறேன். ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும். ரொம்பவும் அதாவது ரொம்ப கசகசன்னு இல்லாமல் நீட்டாக இருக்கும் இந்த டிசைன் வந்து. இப்போ நான் இந்த ரவுண்டுக்கு மாத்திரம் பைப்பிங் வச்சுட்டு இதுக்கு நான் பீட்ஸ் வச்சுட்டு வந்து நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் பீட்ஸ் தைக்கிறதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து ஊசி வச்சு இதை ஒவ்வொரு பீட்ஸ் இதில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ளவுஸை முழுசாக முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வீடியோவில் வந்து காமிக்கிறேன்.